சிங்கம் வடமாகாண கடற்தொழில் சமாசத்த பிரதிநிதி. இன்றைக்கு எங்களது கடல் தொழில் கடல் நாசமாய் போய் கொண்டு பெற்றவர்களுக்கும் கவலை இல்லை. இன்றைக்கு உண்மையா வடமராட்சி கிழக்கு பகுதியில் தேவைக்கு அதிகமான முறையில் ஒவ்வொருத்தரும் செவ்வண்டு சுருக்கு வர லைட் வேணும்னு சொன்னா கண்ணை முடிக்கொண்டு கடல் முழுக்க லைட்டு சுருக்கு வழியை வளைச்சு தங்களுக்கு தேவையான மீன் எடுத்துக்கொண்டு சிறிய குஞ்சு மீன்களை கடல்ல கொட்டி கடல்ல மீன் நாரி மிதந்து கடல் நாசமா போய் கொண்டிருக்குது. பழையபடி தம்முசிகளை ஒவ்வொருத்தர் 25 கிலோ 20 கிலோ 15 கிலோ 30 கிலோ 40 கிலோன்னு சொல்லி தம்முசிகளை எடுத்து கடல் முழுக்க தம்முசிகளை இன்றைக்கு அதுகளை தடை செய்வதற்கு ஒரு திராணி இல்லாத அரசாங்கம். உண்மையான முறையில் இப்ப இருந்த அரசாங்கங்களை விட முதல் இருந்த அரசாங்கங்களை விட இப்ப வேற வேற கேவலமா போய்கொண்டு எவ்வளவு என்னென்ன செய்து கடலை நாசமாக்க முடியுமோ அதெல்லாத்தையும் செய்து கொண்டே இருக்கிறாங்க. குளம் கொண்டே இருக்கிறாங்க. வெள்ளத்தொழில் செய்ய முடியல, லைட்ட முகாங்கள் சுருக்கு வரையினால் எக்கச்சக்கம் எல்லாத்தையும் உள்ளூர் நிலவரங்கள் தடை செய்யப்பட முடியல. அது 100க்கு 100 கடல் வளத்தை நாசமாகி கொண்டிருக்கிறதோடு ஒன்றே தடை செய்ய முடியல. ஆனா கரவரையை மாத்திரம் ஓடி ஓடி கிடைக்கிறாங்க, ஏதோ தெரியல. ஆனா உண்மையின்படி இப்ப அதிகாரியிலிருந்து முழு பேருக்கு லஞ்சம், தடை செய்யப்பட்ட தொழில் செய்யப்பட்டு முழு பேர் லஞ்சம். தேங்காய் உடவே லஞ்சம் பண்றாங்க சில அதிகாரிகள். வடமராட்சி கிழக்குல சில அதிகாரிகள் தேங்காய் உடவே லஞ்சமா பண்றாங்க. அங்க நேதிக்காக சும்மா அவங்க வெளிக்கிட்ட உடனே தகவல் போகுது நேதி படிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு கேவலமான முறையில ஊழல் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். இன்றைக்கு வடமராட்சி கிழக்குல அட்டப்படிக்கிறார்களுக்கு 300 சொச்ச பேருக்கு தான் பாஸ் வழங்கப்பட்டிருக்கு. 310 பேரும் 312 பேருக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் தொழில் செய்கிறார்கள். ஒவ்வொரு பாசல 25-30 பேர் தொழில் செய்யலாம். படகு தொழில் செய்தல் சொன்னால் இதுக்கு அதிகாரிகளுக்கு தெரியும். நீங்க கண்ண முடிவு இருக்கிறீர்கள், கண்ணு எங்க வச்சிருக்கீங்க? ஏன் கடற்தொழில் அமைச்சர் கடற்தொழிலை பற்றி தெரிஞ்சாங்க கடற்தொழில் அமைச்சர் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு எங்கட கடல் வளம் கேவலமாக போய்கொண்டு முற்று முழுதாக கடலை எவ்வளவு கடலை அழிக்க வேண்டிய தொழில் செய்கிறாங்களோ முழுக்க இப்ப இந்த கடலை முழுக்க இறங்கிடுது. ஒரு அரசாங்கத்திலையும் இப்படி இல்லை, எந்த அரசாங்கத்திலையும் இப்படி இல்லை. தர்மசிலையே போய் ஒவ்வொருத்தரும் 25 கிலோ 30 கிலோ சொல்லி தொழில் செய்யலாம். அப்ப ஒரு அரசாங்கத்திலையும் தர்மசி வேலை உடைய தடை செய்யப்பட்டு தர்மசி வேலையை அப்படி பயந்தவங்க தொழில் செய்யாமல் எல்லாரும் சில பேர் கொளுத்தவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் தாட்டு விட்டவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லாம் தோட்டி எடுத்து புதுசு அவர்களே தொழில் வாங்கிட்டு கடன் முழுக்க வெளிச்சம். உண்மையின்படி எங்களது யாழ் மாவட்ட நீதிய உதவி பணிப்பாளர் ஐயா, நீங்கள் எஃப்ஐஆர் இருக்கும் போது எங்களுக்கு அறிகுறி சொன்னீங்க. இந்த தொழிலாளர் பிரச்சனை இப்படி நடக்குது, இப்படி கதையுங்க இப்படி கதையுங்க, இந்த கதைகளுக்கு வேறு யாக்கள் இல்லை, நீங்கள் நான் கதைக்கிறோம் சொல்லி எங்களுக்கு அறிவுரை சொன்னீங்க. இன்றைக்கு நீங்கள் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் வந்த உடனே என்ன செய்வீர்கள்? முதல் இருந்தவங்க இன்றைக்கு கேவலமாக போய் கொண்டிருக்கிறது சட்டவிரோதமான தொழில்கள். இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற பிள்ளையாவே இல்லை. நீங்களும் அரசாங்கத்தோடு ஒத்து நீங்களும் அரசாங்கத்தோடு ஒத்து தானே நீங்களும் செயல்படுறது எங்களுக்கு ஏன் உங்களால் தடை செய்ய முடியாதோ? இன்றைக்கு உள்ளூர் படையே தடை செய்யல. என்ன காரணம்? இன்றைக்கு தாங்கள் சில நோய் கொண்டு போது சகல தடை செய்யப்பட்ட தொழிலும் இன்றைக்கு கடன் அடிக்குது. இதே காரணம் இப்ப அரசாங்கம். இன்றைக்கு ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்